This is Ashwin, and do like, share and subscribe to my YouTube channel. Hello and welcome to yet another episode of Hello Dubaya. Hello Dubaya. இந்த நாள் இனிய நாளா சிஎஸ்கேக்கு அமையுமா இல்ல ஆர்ஆரோட எப்படி விளையாட போறாங்கன்னு நம்ம கெஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மேட்சுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை பத்தி ஃபர்ஸ்ட் பேச போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி போனா ஒரு கேள்விக்குறி ரவுண்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். போனா ஒரு கேள்விக்குறியில ஃபர்ஸ்ட் ரங்கராஜன் நல்லப்பா வந்திருக்காரு. ஆனா ரங்கராஜன் நல்லப்பாவோட கேள்வியை பதில் சொல்றதுக்கெல்லாம் முன்னாடி போன தடவை ஒரு கான்டெஸ்ட் வச்சிருந்தோம். அந்த கான்டெஸ்ட் என்னன்னா, பிரசன்னா எந்த 2 பேட்ஸ்மேன் முட்டின்னு கீழே விழுந்தாங்க அப்படின்னு கரெக்டா கெஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். அபிஷேக் சர்மா ரஷீத் கான் தான் முட்டின்னு விழுந்தாங்க. அதேதான் பிரசன்னாவும் சொன்னாரு. வெரி வெல் டன், நல்லா பாத்திருக்கீங்க, பிரசன்னாவை தீவிரமா கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. ரங்கராஜன் நல்லப்பா கேட்கிறாரு, வாட்ஸ் யுவர் டேக் ஆன் ஒன் சஜஷன் ஆன் சேஞ்சிங் ரூல்ஸ் ஆஃப் T20 cricket to make it more competitive for the batsmen? Why are high scoring matches always considered entertaining but bowlers bundling the opposition for a low total considered to be boring? ரொம்ப சிம்பிள் ரங்கராஜன். இந்த கேள்வி வந்து ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா இது பர்செப்ஷன் வந்து வித் இன் த ஃபீல்டு கிடையாது, பாக்குற பீப்புள் தான். மக்கள் எப்படி பாக்குறாங்க, எப்படி பர்வியூ பண்றாங்கறத பொறுத்து தான் இருக்கு. நீங்களாம் 6-4 என்ஜாய் பண்ணி பாக்குறதுனால 6-4 கொடுக்குறாங்க. நாளைக்கு விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே எல்லாம் கத்தி பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி விக்கெட்ஸ் கொடுப்பாங்க. பட் எனிவே ஒரு பேலன்ஸ் இருந்தாதான் போலர்ஸ்க்கும் ஒரு சான்ஸ் இருக்கும். சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு பாக்ஸிங் ரிங்ல நல்லா ஒருத்தங்கிட்ட கிளவ் கொடுத்து இன்னொருத்தன் அப்படியே சும்மா கையை கட்டி போட்டு வச்சா நல்லாவா இருக்கு? அந்த மாதிரி இருக்கிறது நல்லது இல்ல. ஒரு நல்ல காம்படிஷன் இருக்கும்னு ஃபீல் பண்றேன். அடுத்த கேள்வி பிரசன்னா உங்களுக்கு. பிரசாந்த் கேட்டிருக்காரு, நீங்க ரஃபேல் நடால் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு ட்விட்டர்ல பார்த்தேன். ட்விட்டர்ல பார்த்தாரா இல்ல நீங்க போட்டீங்களா பிரசன்னா? தெரியலையேப்பா, ட்விட்டர்ல தான் ஷேர் பண்ணேன். அத பத்தி இல்ல, இன்னும் அத பத்தி சொல்லுங்க. யாரியா நீ, இவ்வளவு நாளா எங்கயா இருந்த அப்படின்னு பிரகாஷ் ராஜ் கேக்குற மாதிரி கேட்டிருக்காரு. இல்ல, இப்பதான் இன்டர்நெட் வயர்லெஸ் கனெக்ஷன் கொஞ்சம் பிரச்சனையா இருந்ததுனால எங்கேயும் போல, அதை சரி பண்ணிட்டு இங்கதான் இருந்தேன். இங்கதான் இருக்கேன். அது என்னன்னா, இப்ப எனக்கு இந்த கிரிக்கெட் அனாலிசிஸ் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால, இந்த அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் ஜாஸ்தி இருந்ததுனால டென்னிஸ்க்கு வந்து ஒரு அனாலிசிஸ் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணேன். லக்கிலி 2007ல வந்து சென்னையில வந்து சென்னை ஓபன் அப்படின்னு நடந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இன்வைட்டியா வந்து ரஃபேல் நடால் வர வச்சாங்க. அப்ப அந்த சாஃப்ட்வேரை ஷோகேஸ் பண்றதுக்காக அவரை மீட் பண்ணணும் ட்ரை பண்ண, அன்பார்ச்சுனேட்லி மீட் பண்ணவே முடியல. அப்ப ஃபார்மர் நம்பர் 1 பிளேயர் ஃப்ரம் ஸ்பெயின் கார்லஸ் மோயா, கண்ட்ரிமேன் ஃப்ரம் ரஃபேல் நடால், அவர் கொஞ்சம் ஈஸியா ஆக்சசிபிலிட்டி இது அவர்கிட்ட போயிட்டு இந்த சாஃப்ட்வேர் காமிச்சு அவர் கேட்டார், வாட் எக்ஸாக்ட்லி ஆர் யூ ட்ரைங் டு அச்சீவ் அவுட் ஆஃப் திஸ்னு. இல்ல, அந்த ரஃபேல் நடால் கிட்ட அதை காட்டணும் அப்படின்னு அவர் கூட்டிட்டு போய் பர்சனலா வந்துட்டு ரஃபேல் நடால் மீட் பண்ண வச்சார். ரஃபேல் நடால் என்ன சொன்னாரு, என்னோட அங்கிள் டோனி ரோஷ் தான் எல்லாமே, அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசணும். அவர்கிட்ட சொன்ன உடனே ரஃபேல் நடால் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு, பாரு எனக்கு வந்து கிராஸ்ல ஃபெடரரை பீட் பண்றதுதான் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட், கேன் யூ ஹெல்ப் மீ பீட் ஃபெடரர், என்ன ஸ்ட்ராட்டஜி நீ கொடுக்க முடியும்? நான் உடனே சொன்னேன், இல்ல பிரெஞ்ச் ஓபன் உங்களோட நான் ஒர்க் பண்றேன், லெட் அஸ் see how we sync with each otherன்னு. அதெல்லாம் வேணாம், பிரெஞ்ச் ஓபன் நான் ரைட் ஹேண்ட்லயே ஜெயிப்பேன், அவரும் ஃபைனல்ஸுக்கு வருவாரு ஃபெடரர், நானும் ஃபைனல்ஸுக்கு வருவேன், நீங்க எதுவுமே ஒர்க் பண்ண வேணாம், ஃபெடரரை எப்படி தோக்கடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு அல்கோரிதம் கொடுன்னாரு. இந்த 96ல பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் கிரைச்செக்னு நெதர்லாண்ட்ஸ்ல ஒரு பிளேயர் வந்து ஸ்பீட் சாம்ப்ராஸ் வின் பண்ணுவாரு. Sampras has won Wimbledon from 93, 94, 95, 97, 98, 99 and 2000. The only loss in 7 years of time is just one game against Krejcik in 96 quarterfinals. Krejcik பாத்தீங்கன்னா is not really a great serve and volley, the kind of a mixed kind of a player. அவர் எப்படி சாம்ப்ராஸை நெட்டுக்கு வரவே விடாம எப்படி அடிச்சார் 4 செட்லன்றது அல்கோரிதம் தான். அதை தான் வந்து ஃபெடரர் எப்படி பண்ணணும் நடால் அப்படின்னு ஒரு 60 pages டாக்குமெண்ட் கொடுத்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி dragged him to 5 sets, but he couldn't win. To be honest with you, என்னோட பார்ட் ஆஃப் ஒர்க் பாத்தீங்கன்னா இட்ஸ் a failure, so I don't want to really brag about it. என்ன ஒரு தன்னடக்கம், அதை பத்தி பிராக் பண்ணிக்காம இந்த மாதிரி மனசு வந்து, அந்த மனசுதான் கடவுள் பிரசனா. சரி, அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறது வந்து பரத். In IPL, Indian international players come together to plan and strategize against fellow countrymen and face each other in the nets and stuff. In this process, is it the batsmen who gain an edge over the bowlers or vice versa? ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு மேட்ச் எல்லாம் சேர்ந்து வரும்போது இத்தனை வருஷத்துல நான் பார்த்ததுல டக்குன்னு அந்த மாதிரி கண்ட்ரிமேன் அவ்வளோ ஈஸியாலாம் வீக்னஸ் எல்லாம் சொல்லிட மாட்டாங்க. இந்த பையனுக்கு எங்கடா போடணும், இந்த ஸ்டீவன் ஸ்மித்துக்கு எங்கடா போடணும், பட்லருக்கு எங்கடா போடணும் அப்படின்னு கேட்டா ஒன்னும் இல்ல, சிம்பிளா வச்சுக்கோ, ஸ்டம்பை பார்த்து போட்டு அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னா. அது எனக்கு தெரியாத ஸ்டம்பை பார்த்து போடுறது. ஜென்ரலா அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க ரொம்ப இன்சைட்ஃபுல்லான விஷயத்த. பட் இப்போ அதுக்கான நெசசிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா எக்கச்சக்க வீடியோ அனாலிசிஸ் எல்லாம் வந்துருச்சு. பிரசன்னா மாதிரி ஆளுங்க இப்ப கொடி கட்டி பறக்குறாங்க, அவங்க வீடியோலயே எல்லாத்தையும் காமிச்சிடுறாங்க. சோ நீங்க கன்சியூம் பண்ணிட்டு உங்களோட ஓன் பிளான்ஸை பண்ணிக்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் ஃபீல் பண்றேன் இன்னைய தேதிக்கு. அடுத்த கேள்வி முத்துரங்கம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, பிரசன்னா, why are all batsmen struggling to score against Rashid Latif? What sets him apart from the other T20 bowlers? இல்ல அவர் வெறும் ரஷீத் தான் போட்டிருக்காரு, நான் லத்தீஃப் ஆட் பண்ணிக்கிறேன்.
கானா, ஆதிலா, லத்தீஃபான்னு தெரியாதுல்ல. சரி சொல்லுங்க, ரஷீத் கானா தான் இருக்கணும். தூக்கிவாரி போச்சு ரஷீத் லத்தீஃப். விக்கெட் கீப்பரோட எப்படி சொல்றாரு? See, to be very honest with you, Rashid Khan, where is he so deceptive is because of his air speed. The amount of turn what he is getting compared to conventional spinners like Imran Tahir and Yuzvendra Chahal is very less. இப்ப ரஷீத் கான் வந்து ஒரு கோடி விக்கெட் எடுத்திருக்காரு, நம்பர் ஆஃப் குளோபல் லீக்ஸ் ஆடுறாரு. எத்தனை டைம் வந்து பீட்டிங் அவுட் சைட் எட்ஜ் ஆஃப் த பேட்ஸ்மேன் அண்ட் கெட்டிங் அவுட் ஸ்டெம்ப் பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி நெக்லிஜிபிள். இந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டெம்பிங் எடுத்திருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா சஹல்லாம் கோடி எடுப்பார். So the amount of spin what he gets compared to these are very less. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கூகுளி வந்து ஒரு சஹால்கோ இம்ரான்கோ இவ்வளவு திரும்பும், கூகுளியே ஒரு பெருசா திரும்பாது. So அப்படி இருக்கும்போது it is the perspective of the batsman to use his crease and trying to hit him straight down the ground and sweep. அந்த ரெண்டுமே நிறைய பேர் பண்ணாததுனால அவர் என்ன பண்றாங்க, சேஃபா ஆடுன்னு பின்னாடி போறாங்க. நீங்க பின்னாடி போனீங்கன்னா சான்ஸே கிடையாது. So if you really bold enough to use your feet, then you try and push him to bowl wider lines. ஸ்பின் ஆகாத போது வைடர் லைன்ஸ் போட்டீங்கன்னா ஆஃப் சைட்ல எங்க வேணாலும் போட்டு கடையலாம் அவரை. அந்த மாதிரி அவர் ஸ்டெம்ப்ஸ்ல இருந்து வைடர் லைன்ஸ் போட விட்டீங்கன்னா then you are in the business. That's what exactly batsman got to do and target against him. நல்லா ஃபீட்டை யூஸ் பண்ணி மாவு கடைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா மாவு கடைகிற மாதிரி கடைஞ்சி ஆஃப் சைட்ல அப்படியே கடைஞ்சி கொடைஞ்சி எடுத்துருங்க. ரைட், அடுத்த கேள்வி பிரவீன் டு பிரவீனே கேட்டிருக்காரு. I am also Praveen, you are also Praveen. Can I ask you one question, Praveen? Because I am Praveen, I think I can ask you this with a lot of freedom. After CSK's loss against DC, how disappointed are you, Praveen? Because I am also Praveen. Do you still think that we can make it to the playoffs, Praveen? Okay, Praveen. What I am telling Praveen is, I am also Praveen who is going to replying Praveen. As a Praveen, I am telling you that I am really, really disappointed. Actually, அதனால தான் இப்போ வெள்ளை ஷர்ட் போட்டு உட்கார்ந்துன்னு இருக்கேன். பாத்தீங்கன்னா இப்போ அவரு மாதிரியே வருது எனக்கு. ஸோ நான் வந்து இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் சப்போர்ட் பண்றதுக்கு காரணமே சென்னை ஜெயிக்கணும்ன்றதுனாலதான். அந்த ரிவர்ஸ் ஜிங்ஸ் எனக்கு ஒர்க் ஆகும்னு ஒரு நம்பிக்கை. நான் ராஜஸ்தான் ராயலா இருக்கலாம், பட் நான் சிஎஸ்கேக்கு லாயல். அதனால நான் எவ்வளவு டிசப்பாயிண்ட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து பாசிட்டிவா நான் வந்து ராஜஸ்தான் ராயல் சப்போர்ட் பண்ணேன். நீங்க ஏமாந்துடாதீங்க, ஆனா நான் கண்டிப்பா மைண்ட்ல சிஎஸ்கே தான் சொல்லிட்டு இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிப்பாங்க கண்டிப்பா. இன்று முதல் நீ லாயலிஸ்ட் என்று அழைக்கப்படுவாய் பிரவீன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளோட RRS CSKவோட பிரிவியூக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பிரவீன், இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டெல்லி கேம் லாஸ்ட் பால் பினிஷ் எங்களோட ஆடும்போது, அப்புறம் கிங்ஸ் 11 பஞ்சாபும் மும்பை இந்தியன்ஸும் ஒரு லாஸ்ட் பால் பினிஷ், சூப்பர் ஓவர் மேல சூப்பர் ஓவர், அப்புறம் KKR SRH சூப்பர் ஓவர். என்ன நடக்குது? ஐபிஎல் ஒரு டில்ட் நடக்குதா? ஏதோ ஒரு வாஸ்து ஏதாவது டிஃபரெண்டா இருக்கா? அதாவது வீட்டுல இருக்க நெயில் கட்டர் போட்டிருக்கேன், அதுக்கு தேவையே இல்லை. இப்போ நமக்கு டென்ஷன்லயே எக்கச்சக்கமான இதுவாயிடுச்சு. அதுவும் இல்லாம நேத்து செகண்ட் மேட்ச் நடந்தது பாருங்க, சூப்பர் ஓவர். அந்த அழகன் படத்துல சங்கீத ஸ்வரங்கள் மாதிரி போயிட்டே இருக்கு. இன்னைக்கு நைட் தூக்கம் காலி அப்படின்னு நினைச்சிட்டேன் நான். அந்த அளவுக்கு போயிட்டே இருந்துச்சு. பட் இந்த மாதிரிதான் இதுக்காக தான் ஐபிஎல் பாரு. ஐபிஎல்னால இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா ஒன் சைடடா இருக்கிறத விட ரெண்டு டீம் அடிச்சுக்கணும், புடிச்சுக்கணும், காம்படிஷன் அதிகமா இருக்கணும், லாஸ்ட் பால் பினிஷ் இருக்கும், சூப்பர் ஓவர், ரெண்டாவது சூப்பர் ஓவர் தான் வந்தது தான் ஹைலைட். ஸோ அதனால இதுக்காக தான் ஹைலைட் ஐபிஎல் பாக்குறோம். ஸோ ஆஸ் அ ஃபேன் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் வெரி ஹாப்பி. ஹாட்ஸ்டாருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டினவெல்லாம் பயங்கர ஹாப்பியா இருப்பான்னு நினைக்கிறேன். பிரசனா ஏதாவது மாறுதா? கிங்ஸ் 11 பேக் எண்ட்ல டோர்னமெண்ட்ல பயங்கரமா புட்டிக்கிறாங்க, ஒரு மொமெண்டம் ஒரு புட்டிக்கிறாங்க. அதே மாதிரி KKR நல்லா போய் 10 பாயிண்ட்ல நின்றுருக்காங்க. சிஎஸ்கே நீங்க ஆட போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்ச நேரத்துல பேச போறோம். பட் பாயிண்ட்ஸ் டேபிள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வானிலை அறிக்கை பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா the top 3 teams, that is Delhi Capitals, Mumbai Indians and Royal Challengers Bangalore, they're way ahead of other teams and they're sure to get their berth. It is like உனக்கு வந்து இது ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட் க்ளோஸ்டுனாமா, அது கேட் க்ளோஸ் பண்ணி 3 பேர் அனுப்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. இப்ப மீதி வந்து no one is out of the tournament. After today's particularly Kings 11 sneak through Mumbai, everyone has got a chance. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். The CSK has got 5 games to go. They have got 1 game against Mumbai. The rest they have all got against Knight Riders, Sunrisers, Royals and Kings 11 Punjab. They are all their competitors. இப்ப அவங்க என்ன பண்ணி யார்கிட்ட இந்த 4 டீம்ல யார்கிட்ட தோத்தாலும், ஐ கேன் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, சான்சஸ் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி லெஸ். இப்ப நீங்க மும்பைட்ட தோத்தா கூட பிரச்சனை இல்லை. இந்த காம்படிட்டர்ஸ் 4 பேர்கிட்டயும் ஜெயிச்சே ஆகணும். தி சிமிலர் சிச்சுவேஷன் தான் கிங்ஸ் 11 இருக்காங்க, சன்ரைசர்ஸும் இருக்காங்க. So the most important thing is இதுதான், this is what it is. So there's a great chance of 4 மேட்ச் கூட ஜெயிச்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சிஎஸ்கேக்கு. ஆனா இந்த 4 பேரோட ஜெயிச்சே ஆகணும், which is what we are hoping for.
இந்த மாதிரி எத்தனையோ தடவை நம்மளும் உட்காந்துருக்கோம் கடைசி 2 வருஷத்துல பிரசன்னா. எல்லா மேட்சுமே வந்து யாரா ஒருத்தர் தோக்கணும், நம்ம போய் அடுத்த மேட்ச் ஜெயிக்கணுங்கிற மாதிரி ஒரு நிலைமை. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி யாரும் இன்னும் போய் சேர்ந்து இல்ல. ஏன்னா எல்லாருமே வந்து இன்னும் குவாலிஃபை, அந்த கியூன்னு ஒரு மார்க் போடுவாங்கல்ல, அத பாக்குற வரைக்கும் எதையும் நான் நம்புறது தயாராவே இல்லை. ஏன்னா ஒரு டைம்ல 10 மேட்ச்ல 6 ஜெயிச்சிருந்தோம் 2018ல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வரிசையா தோத்து வெளியே போயிட்டோம் காம்படிஷன் விட்டு. ஃபர்ஸ்ட் டீமா குவாலிஃபை ஆக வேண்டியது வெளியே போயிட்டோம் காம்படிஷன் விட்டு. சோ இந்த மாதிரி ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் என்ன வேணா நடக்கலாம். ஓகே, அப்ப பாவப்பட்டேன். இப்ப அதை நினைச்சு பார்த்தா எல்லாமே ஒரு லேர்னிங்கா இருக்கு லைஃப்ல. சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே ஆர்ஆர் மேட்ச்ல என்ன நடக்க போகுது, துபாயில என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். இன்னும் 8 சூப்பர் ஓவரா அப்படின்னு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போயிடலாம். வேட்டையாடு விளையாடு. சரி பிரவீன், வேட்டையாடு விளையாடு. என்ன பிரவீன், 8 சூப்பர் ஓவர் எதிர்பார்க்கலாமா? ஆமா, ஏன்னா 2 பேருமே இப்போ லாஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் டேபிளா இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் இன் ஸ்ட்ரென்த். ஸோ அதனால கடைசி வரைக்கும் ஒன்னாதான் போய் அதுல வந்து யாரு பெட்டரா ஆக போறாங்கன்றது தான் முக்கியம். அதுக்காக நான் வந்து ஆர்ஆருக்காக தான் இன்னைக்கு சப்போர்ட் பண்ண போறேன். நிறைய முன்னாடியே சொன்னீங்களே பிரவீன், நீங்க ஒரு ராயல் லாயலிஸ்ட்னு சொன்னீங்களே. ஆமா, இன்னைக்கு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் சிஎஸ்கே மாறிடும். இந்த ஷோ முடிகிற வரைக்கும் ஆர்ஆர் சப்போர்ட் பண்ணிட்டு, ஏன்னா எனக்கு தெரியும் அவர் சொல்றதுதான் உண்மையா நடக்கணும் அப்படின்னு மனசார எனக்கு ஆசை. சோ நம்மளும் ஒரு பேச்சுக்கு அவருக்கு ஒரு டிபேட் கொடுக்கறதுக்காக நம்மளும் ஒண்ணு பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் ஆர்ஆரோட ஸ்ட்ரென்த்ஸுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உத்தப்பாவோட ஓப்பனிங், அது வந்து அது பேட்டிங் மட்டும் ஓபன் பண்ணல, வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய ஓபன் ஆயிருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி உத்தப்பா எங்கெங்கயோ ஆடினாரு. ஒரு தடவை 12th மேனா ஆடினாரு. ஸோ 3rd 4th என்னென்ன பொசிஷன்ல ஆடினாரு. பட் ஆனா ஓப்பனிங் பொசிஷன்ல ஆடும்போது அவரோட ஃப்ரீ கிரிக்கெட் ஆட முடிஞ்சுது. ஸோ அதனால அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸ் கன்சிஸ்டன்டா நல்லா ஆடின்னு இருக்காங்க. ஸோ அது வந்து முக்கியமான ஸ்டோக்ஸ், பட்லர், ஸ்மித் அண்ட் ஆர்ச்சர். ஆனா போலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு. இப்போ வெறும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் மட்டும்தான் நல்லா போட்டுன்னு இருக்காரு. கார்த்திக் வந்து நிறைய ரன்ஸ் கொடுக்குறாரு, அவரு தியாகி. ஸோ அதனால அவரு நிறைய ரன்ஸ் கொடுத்துன்னு இருக்காரு. அப்புறம் சாரோட ஃப்ரெண்டு வேற கொஞ்சம் பெட்டர் ஆக்கணும். இன்னும் கோபால் அவரு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். டீமோட போலிங் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். அப்புறம் சஞ்சு சாம்சன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட தமிழ் சார் மாதிரி ஸ்கூல்ல படிக்கும்போது தமிழ் சார் அப்படிதான் இருப்பாரு. சும்மாலாம் அடிக்க மாட்டாரு, ஆனா அடிக்க வேண்டிய டைம்ல பொலந்து கட்டிடுவார். அந்த மாதிரிதான் இருக்கு சிச்சுவேஷன். இப்ப ஆர்ஆர் வந்து வின் ஆர் லூஸ், அதாவது வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா சஞ்சு சாம்சன் ஆடுவாரு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் வந்து என்னோட பிடி மாஸ்டர் மாதிரி, போகும்போது வரும்போது அடிச்சுட்டு போவார். நாங்க கோயில் மணி மாதிரி அப்பப்போ அடிச்சுட்டு போவாரு. அந்த மாதிரி ரெகுலரா கன்சிஸ்டன்டா ஆடின்னு இருக்காரு. ஸோ பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸா இருக்கு. அந்த ஸ்ட்ராங்கான பாயிண்ட் ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ண ஆர்ஆர் வந்து நாளைக்கு ஜெயிப்பாங்க. பிரவீன், இன்னைக்கு இந்த கதை திரைக்கதை வசனத்தை ஒரு வளம் வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஆர்ஆரை பத்தி ஃபுல்லா கவர் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு பாயிண்ட் சும்மா எடுத்து கொடுக்குறமேன்னு கொடுக்குறேன். கரெக்டா ஒரு எதுகமான வர டைம்ல ஸ்டீவ் ஸ்மித் ஒரு பேட்மேனா உருவெடுத்திருக்காரு. அவருக்கு ராபினா இவர் ஓபன் பண்ணுவாராங்க தான் கொஸ்டின். இப்போ எப்படி? ரைட், ஓகே. பேட்மேன் அண்ட் ராபின் என்ன பண்றாங்க நாளைக்கு பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி பிரசன்னா, என்னப்பா நீ என்ன நினைக்கிற? சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் எந்த பக்கம் போகுது? நீ ராயல் லாயலிஸ்டா இல்ல லாயல் ராயலிஸ்டா? அதான் கோபால் கிளியரா சொல்லிட்டேன், நான் என்னைக்குமே ராயல் கிடையாது, நான் என்னைக்குமே சூப்பர் சிங்கம் தான். அதுக்கு என்னைக்குமே நான் லாயலா இருப்பேன். ஆனா கோபால் சொன்ன இதுல இப்போ சிஎஸ்கே இந்த ஃபியூ கேம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தோத்த மேட்சும் பார்த்து they not been outplayed as such. எல்லாம் வந்து ஒரு க்ளோஸ் என்கவுண்டர். ஸ்லோலி they are getting into groove as a team. The top order is firing. வாட்சன் பெருசா வந்து பார்ட்டிக்கு வரலன்னா கூட இஸ் பீன் கன்சிஸ்டன்ட். டூப்ளசி பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்ட் இதுல ப்ரோக்ராம்லயே சொன்னீங்க ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இப்ப பிக்ஸ்ட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் வேற ஒண்ணு கொடுப்பாங்க. ஸோ அதுவும் சேர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அது பாத்தீங்கன்னா நம்ம அம்பட்டி திருப்பதி ராயுடு, தேங்க்ஸ் டு பிரவீன் சார். ஏன்னா டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி அவரை சாதாரண ராயுடு ஒரு 50 ராயுடுவா மாத்தினது அவர் தான். ஒரு 50 ராயுடுவா மாத்தினதுல இருந்து அவரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. இப்ப ஜடேஜா இஸ் கமிங் டு த பார்ட்டி. இப்ப அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா ஜடேஜாவோட கான்பிடன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது. போலிங் நிறைய ரன் போனதுனால லாஸ்ட் மேட்ச், ப்ரீவியஸ் மேட்ச் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா பிளிஸ்டரிங் இன்னிங்ஸ் ஒன்னு ஆடினாரு. ஸ்லோலி திங்ஸ் ஆர் கெட்டிங் இன் டு பிளேஸ். ஸோ இப்ப டீம் இஸ் ஜெல்லிங் வெரி வெல். நிறைய ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கு. ஸோ ஐ ஆனஸ்ட்லி ஃபீல் தட் திஸ் டீம் கேன் கோ அ லாங் வே. அதுக்கு முன்னாடி இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ்
நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, நானும் சிஎஸ்கே ஃபேன். இங்க இருக்கிற இந்த ப்ரோக்ராம்ல இருக்கிற 3 பேரும் சிஎஸ்கே ஃபேன்ஸ். டு பி ஆனஸ்ட், என்ன கேப்ல என்ன சேர்த்துக்கிற? ஃபேன் வேற, பிளேயர் வேற, இப்படி வச்சுக்கலாம். ஒரு அவர் சொன்ன மாதிரி அவர் ஒரு ராயல் லாயலிஸ்ட் மாதிரி, நான் ஒரு பழைய லாயலிஸ்ட் சொல்லிக்கோ. சோ என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் உங்களோட டிசப்பாயின்மெண்ட்டை காட்டுறீங்க. அந்த ட்ரூ ஃபேன்ஸ் என்னன்னா, சிஎஸ்கே இத்தனை வருஷம் குவாலிஃபை ஆகி ஒவ்வொரு வருஷமும் எல்லார் மேலேயும் நடந்து போகும்போது சப்போர்ட் பண்றது ஒரு ட்ரூ ஃபேன்ஸுக்கு அழகு கிடையாது. நவ் அன்பார்ச்சுனேட்லி தே ஆர் ஸ்ட்ரகிளிங். இந்த டைத்துல உங்களோட சப்போர்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், rather than targeting a few players and all these things. சோ உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு ஒரு மிமிக்ரி நான் பண்ண போறேன். ஒரு பலதரப்பட்ட கேரக்டர்ஸ் கொண்டு போறேன். ஃபைனலி இது எப்படி முடியும்னா, it is going to be super singam show அப்படின்னு. So how am I going to start? It's very simple. You got to enjoy this. மலேடா அண்ணாமலை. என்ன அண்ணாமலை, ஒவ்வொரு வருஷமும் 2008 இந்த பிளே ஆஃப்ஸுக்கு போறது சகஜம் தானே. நான் தான் ஏதாவது உதவி வேணும்னா என்ன கேளுன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? நம்ம தான் போறோம், ஒன்னும் வருத்தப்படாத. ஒரு வீக்ல 5 பேரு சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணி மேட்ச் தோத்து வருத்தப்பட்டா தப்பா? இது எப்பவும் நடக்கிறதானே. அதே ஒரு அபார்ட்மெண்ட்ல 50 வீட்ல 5 பேரு 250 பேரு சிஎஸ்கே தோத்து வருத்தப்பட்டா தப்பா? தப்பு மாதிரி தாங்க தெரியுது. இதே தமிழ்நாட்டுல 5 லட்சம் வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் 5 பேர் 25 லட்சம் பேர் சிஎஸ்கே தோத்து வருத்தப்படுறது தப்பா? தப்பு தாங்க. நீ உயிரோட இருக்க கூடாதுரா. இனிமே வர்ற 5 ஆப்பனண்ட்டையும் அட்டவணை போட்டு நான் தூக்குறேன். சட்டத்தை நீ கூடாது. இதுக்கு உங்களுக்கு இருக்க வேண்டியது மேட்ச் ரெஃபரி. எல்லாரும் அம்பையர்ஸ் இவாள இருக்கா, அவள்கிட்ட சட்டத்தை விட்டுருக்கோம், நீங்க எடுத்துக்காதீங்க. டேய் டேய் டேய், இன்னும் வெறுப்பேத்துறியா நீ? டேய், நானே பெரிய நடிகை மாவனே, எங்கிட்டயாவா மிமிக்ரி பண்ற? ஒரிஜினலாவே நடிகன் தான்ப்பா. என்ன புகழேந்தி. ஒவ்வொரு வருஷமும் 2008 எப்படி உள்ள ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ் போறது தெரிஞ்ச எனக்கு உன்னோட கொடைச்சல் கொடுத்தா ஓடி போயிடுவேன்னு நினைக்கிறியா? பெரிய ஆளுப்பா, என்ன சமாளிக்கவே முடியல. சமாளிக்க முடியாதவன் தாயா தமிழ. நம்புங்க, இந்த வருஷம் நமக்கு தான். இதுக்கு இல்லையா சார் எண்டு? இல்ல பிரவீன், நல்லா நோட்டீஸ் பண்ணீங்களா? அண்ணாமலையில ராதா ரவி கேள்வி கேட்டாரு. அதுக்கு அன்னியன் விக்ரம் பதில் சொன்னாரு. அந்த கேள்விக்கு பிரகாஷ் ராஜ் திருப்பி ஏதோ கேக்குறாரு. முதல்வன் ரகுவரன் வர நடுவுல, இதுக்கு நடுவுல ஐ படத்தை விக்ரம் என்ட்ரி வேற கொடுத்துட்டு போனாரு, கேமியோ. இந்த விஷயம் எல்லாம் சங்கருக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாரு. அதுல இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா பிரவீன்? இவர் எதுக்கு 5 சொல்றாருன்னு பார்த்தா, இன்னும் 5 மேட்ச் பாக்கி இருக்கு சிஎஸ்கே. அதனாலதான் அதை சொல்லியிருக்காரு. அதோட கனெக்ஷன். அதே மாதிரி சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொருத்தர் பார்ட்டிக்கு வருவாங்க. அதனாலதான் முதல்ல அண்ணாமலையை கொண்டு நான் உனக்கு திருப்பி எல்லாரையும் கொண்டு வந்தது. நான் உனக்கு நிறைய வாட்டி சொல்லணும், முதல்லயே சொல்லணும், திருப்பிக்கோ. தயவு செய்து பார்ட்டி கிட்டின்னு பேசாத. எனக்கு பொலிட்டிக்கலா எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. நீ பாட்டு பார்ட்டி பேசி அதை பத்தி யாராவது பேச போறாங்க? நமக்கு எதுக்கு அதெல்லாம்? நம்ம ஸ்போர்ட்டோட நிறுத்திப்போம். வேட்டையாட விளையாட ரவுண்டு சிறப்பா முடிஞ்சிருக்கு. அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. யாருடா மகேஷ்? சரி பிரசன்னா, யாருடா மகேஷ் ரவுண்டுக்குள்ள போயிட்டோம். நீ சொல்லிட்ட சிஎஸ்கே தான் சூப்பர் சிங்கங்கள் அப்படி இப்படின்னு பயங்கரமா அந்த சன் டிவில வர இந்த ஷோ எல்லாம் சொல்லியிருக்க. யாரு மகேஷ் இன்னைக்கு சிஎஸ்கே? அதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிரவீன் சார், ரொம்ப வணக்கம். சாதாரண ராய்டுவோ 50 ராய்டுவோ மாத்திட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா 7 மேட்ச்ல 240 ரன் அடிச்சிருக்காரு. 46 ஆவரேஜ்ல இருக்காரு. அதே மாதிரி இந்த இன்டென்ட் வாஸ் பிரில்லியன்ட். அதான் 2வது பால் இறங்கி கடாசினாரு. இஃப் யூ ரிமெம்பர், உங்களோட தான் அந்த மேட்ச். சோ அந்த இன்டென்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி ப்ரீவியஸ் மேட்ச்ல ஓடுறத போட்டு காமிச்சிட்டு கமெண்டேட்டர்ஸ் மெதுவா ஓடுறாருலையோ. இது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த யூஏஇல கண்டிஷன்ஸ் பயங்கர ஹாட்டா இருக்கும். அப்படிங்கும் போது செகண்ட் ரன்னுக்கு சான்ஸே இல்லைங்கும் போது அர்ஜுனா ரணத்துங்க அந்த காலத்துல தொப்பை தூக்கிட்டு நடந்து போற மாதிரி நடந்து போறது தப்பே கிடையாது. as long as you are producing results. The one more thing பாத்தீங்கன்னா, 50 ராய்டு's ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் லெக் ஸ்பின்னர்ஸ்.
லெக் ஸ்பின்னர்ஸ் அவரோட ஆவரேஜ் மட்டும் 46. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அகேன்ஸ்ட் லெக் ஸ்பின்னர்ஸ் இஸ் 154. ஏன்னா இறங்கி கட்டாசிடுவாரு. அது ஒன்னு ஸ்லாக் ஸ்வீப் அடிப்பாரு, பிளாட் ஸ்வீப் அடிப்பாரு, இறங்கி வந்து அடிப்பாரு. அங்க நீ சொல்ற மாதிரி பார்த்து ஊதுற கோபால் வேற இருக்காரு, அவர் 4 ஓவர் போடுவாரு. அப்புறம் கொஞ்சம் கூட ஒரு ரிலேட்டிவ் பையன் இருக்கான் டீம்ல, கோபால் இருக்கான், ஸ்ரேயஸ் கோபால். இவரோட ஃபேமிலி தான். ஒரு அக்கறையே இல்லாம ராய்டு அவர் ஃபேமிலியாலே பொழந்துருவாருன்னு சொல்றாங்க பாத்தீங்களா பிரவீன்? இவரு காம்படிஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆடு குட்டி பகை உறவு அதெல்லாம் பேசக்கூடாது. சோ அந்த 2 லெக் ஸ்பின்னர்ஸ் 8 ஓவர் போட போறாங்க அப்படிங்கும்போது மிடில் ஓவர்ஸ்ல ராய்டு பர்டிகுலர்லி நோ பேட்டிங் அட் நம்பர் 4 இஸ் கோயிங் டு பி a massive advantage. சோ என்னோட சூப்பர் சிங்கம் மகேஷ், அம்பாட்டி, திருப்பதி, ராய்டு. அதாவது பிரசன்னா எவ்வளவு பெரிய வெறியன்னா, தன்னோட ரிலேட்டிவ் ஸ்ரேயஸ் கோபாலே அடி வாங்கினாலும் பரவாயில்ல, சிங்கம்ஸ் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரவீன், இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்ல நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் உதவானா சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி நம்ம ஆளுங்க வந்து எப்போ நம்ம சொந்தக்காரன் எப்போ உதவாங்கன்னா நம்ம சந்தோஷமா இருப்போம். அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ பட் ஃப்ரெண்டு உதவாங்கன்னா வருத்தப்படமா, ஃப்ரெண்டு தான் உதவாங்க கூடாதுன்னு நினைப்போம். ஸோ அதனால ரிலேட்டிவ் அடி வாங்கினா அடி வாங்கிட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து என்னோட யாருடா மகேஷ் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பட்லர். அந்த பட்லர் ஏன் யாருடா மகேஷ்ன்றது வந்து நான் பிரசன்னா சார் ஸ்டைல்லயே சொல்ல போறேன். சொல்லுங்க. பட்லர்னா முதலாளி கிட்ட டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்டுட்டு பீங்காங் கப் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்னு நினைச்சியா? இந்த பட்லர் கேப்டன் கிட்ட 4 வேணுமா 6 வேணுமான்னு கேட்டுட்டு ஐபிஎல் கப் எடுத்து வந்து கொடுப்பாரு. பட்லர், ஜோஸ் பட்லர். நல்ல வேலை இந்த ஷோ போன வருஷம் கிங்ஸ் 11 ஆர்ஆர் மேட்ச் போது பண்ணாம இருந்தோம். பார்த்து ஊதுங்க கோபால், ஊதுறத பார்த்து ஊதுங்க. அப்ப நான் திருப்பி டயலாக் சொல்லிருப்பேன், ஏய் அந்த பட்லர் இல்ல, நான் ஸ்ட்ரைக்கர் இல்ல, கிரீஸ் விட்டு வெளில நிப்பானே அந்த பட்லர் நினைச்சேன் அப்படின்னு. நல்ல வேலை அப்ப நடக்கல இந்த ஷோ. சரி, இதோட யாருடா மகேஷ் ரவுண்டோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்ப அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆயுதம் செய்வோம் ஃபார் விக்டரி. ரொம்ப ரொம்ப சிம்பிள், உங்களுக்கே முன்னாடி தெரிஞ்சிருக்கும். சொன்ன மகேஷுக்கு யாரு கவுண்டர், யாரை வச்சு கவுண்டர் அடிக்க போறோம் அப்படிங்கறத இந்த ரவுண்டு. பிரசன்னா சொல்லுங்க, அவர் சொல்லிருக்காரு ஜாஸ் பட்லர் அப்படின்னு. ஜாஸ் பட்லர் எப்படி கவுண்டர் பண்ணுவீங்க? அதாவது நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஜோஷ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர் ஜோஷே இல்லாதனாலதான் அந்த ஹெச் எடுத்துட்டு ஜாஸ் பட்லர்னு ஒரு பேரையே மாத்திருக்காங்க. அவருக்கு ஒரு இது நம்ம இதுக்கு இப்ப சரி நம்ம ஆயுதத்தை எடுப்போம். சோ அந்த ஹெச் எடுத்துட்டாங்க. சோ மீதியை எப்படி எடுக்கிறதுன்னு இப்ப நான் சொல்றேன். இப்ப ஜோஸ் பட்லர் பாத்தீங்கன்னா அவர் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஓபன் பண்ண போது அவரோட ஆவரேஜ் 57. அவர் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வந்து ஓபன் பண்ணாத போது அவரோட ஆவரேஜ் 27. அவர் வந்து பவர் பிளேல வந்துட்டு அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 180. அவர் மிடில் ஓவர்ஸ்ல ஆடும்போது அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 132. அவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஆடும்போது அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 187. அகைன் ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 131. சோ இப்ப பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் இஸ் ஓப்பனிங் with Robin Uthappa last match run அடிச்சதுனால probably Steve Smith is going to hold on to his 3. Butter is going to bat at number 4. So number 4 or ஆடும்போது spinners is going to be predominantly attacking him. So the stats what I said is definitely going to be big deal, and they're not going to play in Potikada, Irtumadi, Sharjah. They're going to play in Dubai where the grounds is going to be massive. So எங்களோட spinners are going to come into the picture. So unfortunately என்னால generalize பண்ண முடியல. ஏன்னா தோனி பாய் என்ன யோசிப்பான்னு தெரியாது. கரண் சர்மா வாட போறாரா இல்லனா பியூஷ் சாவ்லா வாட போறாரா, என்ன இல்லாட்டி உங்களோட நீங்க கொள்கை பரப்பு செயலரா வேலை செய்றீங்க இம்ரான் தாஹிர் அவர் விளையாட வைக்க போறாரா? நீங்க செஞ்சு இப்ப நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப நான் சொல்றேன், இம்ரான் தாஹிர் is the only CSK bowler who has got all Rajasthan Royals top 7 at least one in the history of IPL. அதனால தயவு செஞ்சு ஆடுங்கப்பா இம்ரான் தாஹிர. அவர் ஆடினார்னா அவர் தான் என்னோட ஆயுதம். சோ கண்டிப்பா ஜடேஜா மக்கள் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் தான் இம்ரான் தாஹிருக்கு கோபாசே. அவர் போடுற தமிழ் ட்வீட் எல்லாம் இவர் தான் போட்டு கொடுக்குறாரு. இன்னும் எவ்வளவு வாட்டி சொல்றதுன்னு தெரியல. ஏதோ அவங்களுக்கு கரெக்டா வேலை செய்யணும். அது பிரசன்னா எப்பவுமே பண்ணுவார். ஏன்னா அவர் ஒரு லாயலிஸ்ட், நிஜமான லாயலிஸ்ட். பட்லரோட ஆயுதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so because I know that Jadeja is going to play, I would rather say Jadeja, but if Imran plays or someone else plays, it's going to be the spinners who's going to choke him. Spinners அப்படின்னு சொல்லிருக்காரு பிரவீன். அவர் எப்படி நீங்க முறியடிக்க போறீங்க? அவரோட யார் மகேஷ் கேட்டிருப்பீங்க, அம்பத்தி திருப்பதி உங்களுக்கே பிடிச்சவரு. அவரை எப்படி நீங்க கவுண்டர் பண்ண போறீங்க? அவரோட ரிலேட்டிவே ஒருத்தர் இருக்காரு, அவரை வச்சு கவுண்டர் பண்றீங்களா கோபால்? இல்ல அவரு பார்த்துதான் ஊதுவாரு.
நான் என்ன சொல்றேன்னா, இவரு என்னோட மகேஷ பத்தி பேசினதால அவரோட மகேஷ் பத்தி நான் கிண்டல் பண்ணியே ஆகணும். ராயுடு ரன் அவுட் தான் ஆவாரு. சாபம் கொடுக்க ஓடவே மாட்டேன்றாரு. பேர்லதான் தோ இருக்கு ராயுடு. ரெண்டாவது ரன் சான்ஸே இல்ல, சிங்கிள் டீ தான் அவருக்கு. ஓடவே மாட்டேன்றாரு. பட் அதையும் தாண்டி ரன் அவுட் ஆகாம ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரோட விக்கெட் எடுக்கணும்னா அது ஜோஃப்ரா ஆர்ச்சரால தான் முடியும். அதாவது ஜோஃப்ரா ஆர்ச்சர் பத்தி ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 5 சவரன் செயின் போட்டுட்டு ஓடும் போது அவரோட ஸ்பீட் 140 km/h. அதே ஜோஃப்ரா ஆர்ச்சர் 6 சவரன் செயின் போட்டு ஓடும் போது அவரோட ஸ்பீட் 135 km/h. அதாவது ஸ்பீடு குறையுது, ரன்னிங் ஸ்பீடும் குறையுது. ஸோ அது சவரன் இல்ல, ஸ்லோ ரன். இதுதான் அவரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதனாலதான் நான் சொல்றேன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் கண்டிப்பா உங்களோட மகேஷோட விக்கெட் எடுக்க போறாரு. ராய் ஓன் டூ ஆக்க போறது ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான். கோபால், நீங்க கொஞ்சம் பார்த்தே ஊதுங்க. இஷ்டத்துக்கு ஒரு கணிதன் ஸ்டாட்ஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு. சரி, எனக்கு ஒண்ணு புரியல பிரவீன். நீங்க இப்ப ஆர்ச்சர் தான் உங்களுக்கு அந்த ஆயுதமா நீங்க யூஸ் பண்றீங்க ராய்டுக்கு அகேன்ஸ்டா. ஆனா இந்த ஷோல ஜெனரலாவே நம்ம கிரிக்கெட்டை பத்தி பேசி ஒரு ஹியூமர் கொண்டு வரதுல நீங்க எதுக்கு டக்குன்னு சாபம் விட்டீங்க ராய்டுக்கு? ரன் அவுட் ஆயிப்போ. சாபம் விடல, அவர் என்னோட மகேஷ கிண்டல் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கோவம். அவரோட மகேஷ் நம்ம கிண்டல் பண்ணி அவர் இடத்துல கிண்டல் பண்ணலாம். அவர் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் தான் எல்லாருமே கிண்டல் பண்ணின்னு இருக்காங்க. கிண்டல் பண்றது ஓகே கோபால், நீங்க வீபுஜே தூவி நீங்க ஐயோ, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ், டேலண்ட்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ரவுண்ட முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். ஏன்னா அடுத்த ரவுண்ட்ல பிரசன்னா இஷ்டத்துக்கு நம்பர் சொல்லுவாரு. ஆல்ரெடி ரேமண்ட்ஸ் கடையில வேலை செஞ்சு ஃபுல்லா டெய்லருக்கு அளவு எடுத்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இந்த நேரத்துல எப்படி ஆடுவாரு, படுத்தா வயிறு சைஸ் இவ்வளோ, உட்காந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாத்துருவோம் அடுத்த ரவுண்ட்ல. சரி, அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு. கணிதன். கணிதன்ல இன்னைக்கு பிரவீனும் ஏதோ சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். பிரசன்னா நீங்க சொல்லுங்க, என்ன நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்க போறீங்க? நாளைக்கு துபாயில ஆடுறாங்க. டு பி ஆனஸ்ட் வித் யூ, ஓகே, ஈவன் தோ இன்னைக்கு கிங்ஸ் 11 சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்தாங்க 177, but still I'll put my money on the game is going to be close to 165 to 70. So இப்போ CSK ஓட டாப் 7 பேட்ஸ்மேன் நீங்க பாத்தீங்கன்னா, ஆட போற டாப் 7 பேட்ஸ்மேன் பேட்டிங் ஆட பெருசா டிங்கர் போறதுல, இன்க்ளூடிங் கேதார் ஜாதவ். And the leg spinners against all of them put together, they average 46 and their strike rate is 152. அது ரஃபா அந்த 8 ஓவர் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இந்த 8 ஓவர்ல that is coming close to 71 runs, 71 for 2. அப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஆவரேஜ் அண்ட் எக்கானமி against CSK அப்படின்னா that is close to 26 for 1. அது ரெண்டையும் போட்டீங்கன்னா எனக்கு 12 ஓவர்ல 100 for 3 ஆயிடுச்சு. ஸோ இந்த மீதி 8 ஓவர்ல I will favor myself against Karthik Tyagi, probably Jaydev Unadkat or Ankit Rajput. So I'm going to get close to 165 to 170. So 165 to 170 நான் எடுக்கிறேன் அப்படின்னா I'm going to the next thing. இப்போ இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல அவர் சொன்னாரு, சஞ்சீவ் சாம்சன் வந்தாருன்னா வெளியே தான் அடிப்பாரு. சஞ்சீவ் சாம்சன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல அவரோட ஆவரேஜ் 26, ஜோஸ் பட்லரோட ஆவரேஜ் 22, ஸ்டீவ் ஸ்மித்தோட ஆவரேஜ் 24, ராபின் உத்தப்போட ஆவரேஜ் 17. So this is how the Royals top order stand. Ben Stokes in the last 15 games நீங்க பாத்தீங்கன்னா அவரோட batting average is 22 and his bowling economy is 8.82 in the last 15 T20 games what he has played. If you see all these put together, I've got a massive chance to make sure they are only going to get closer to 150 or 155. So என்னோட கணிப்பு என்னன்னா, CSK is going to bat first, they're going to inch towards 165 to 170 and going to win the game by 12 runs. இந்த கடைசி ஒரு வாரத்துல நீங்க எல்லாருமே அந்த 165 170ல புடிச்சு தொங்குறீங்க. ஆனா நான் என்ன பாக்குறேன்னா ஒரு ட்ரெண்ட் பாக்குறேன். நிறைய சேசிங் டீம்ஸ் ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க, பார் ஸ்கோர் ஜாஸ்தி ஆரம்பிக்கு. ஐ திங்க் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இந்த ட்ரை சம்மர் போய் ஒரு மாதிரி லைட்டா வின்டர் செட் ஆயிருக்கீங்க. சோ பிட்ச் அந்த அளவுக்கு ட்ரை ஆலியோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். சோ கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆஷ், நீங்க சொன்னதுக்கு எக்ஸாக்ட்லி பியூட்டிஃபுல்லா நீங்க சொன்னீங்க. ஒன்னே ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் இட். இப்போ இந்த பர்டிகுலர் சமயத்துல when you are closely approaching November, there's a last week of October, due பெருசா இருக்காது. One of the most important thing is due இருக்கவே இருக்காது. That is another reason for you. அந்த ரெண்டாவது என்னன்னா, இந்த எக்ஸப்ட் ஷார்ஜா, துபாயும் சரி அபுதாபியும் சரி விக்கெட் பெட்டரா இண்டே போகும்போது டிட்டோரேட் ஆகவே ஆகாது. ஷார்ஜா தான் நீங்க பாத்தீங்கன்னா உருள ஆரம்பிக்கும்.
இப்ப இந்த நெக்ஸ்ட் மேட்சஸ் பாத்தீங்கன்னா உருள ஆரம்பிக்கும். துபாயில வந்து பியூட்டிஃபுல்லா ஆயிட்டே போகும் விக்கெட் ஆட ஆட. ஏன்னா அந்த நேச்சர் ஆஃப் த விக்கெட் இஸ் சோ ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங். அபுதாபில ஒரே ப்ராப்ளம், இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் ஆர் டூ பிக். அதனால ரன் கொஞ்சம் அந்த 15 ரன் உங்களுக்கு கம்மியா வருது ஒழிய அபுதாபிலையும் பயங்கர டெரரோ நீங்களே போடு இவ்வளவு பெருசுல பட்டு சுருட்டுல திரும்பவே திரும்பாது ஷார்ஜாவை தவிர. சோ ஆல் த டீம்ஸ் ஆர் ஒன்லி கோயிங் டு பிளே 3 games in ஷார்ஜா. சோ அதை பர்ஃபெக்டா பிளான் பண்ணாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி there is no terrors or winning the toss and chasing. But I still feel seeing the composition of CSK, they should bat first and get to 165 to 170. And according to me, I'm just visualizing it winning by 13 or 12 runs probably. 13 or 12 runs சொல்லிருக்காரு பிரவீன். இதுல என்ன உங்களுக்கு இதுல நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? அவர் கணக்கு நல்லா வரும்னு கண்டுபிடிச்சிருக்கேன். மற்றபடி வேற ஒன்றும் தெரியல. என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து சிஎஸ்கே வந்து 160 அவுட் ஆயிடுவாங்க. அது ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க. ஈஸி கிடையாது, சூப்பர் ஓவர் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப சூப்பர் ஓவர் போயிடுச்சுன்னா சிஎஸ்கேக்கு வந்து தீபக் சஹார் போடுவாரு, நம்ம இதுல ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்டுருவாரு. பட் பேட்டிங்ல வந்து கஷ்டப்படுவாங்க சிஎஸ்கே. அந்த 3 பேர் வந்து அடிக்கிறது கஷ்டப்படுவாங்க. ஸோ சூப்பர் ஓவருக்கு போகாதபடி பாத்துக்கினாங்கன்னா சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் சூப்பர் ஓவர் போயிட்டா கண்டிப்பா ஆர்ஆர் ஜெயிச்சிருவாங்க. எனக்கு ஒரு ஃபேனா என்னன்னா ஒரு பொனான்சாவா ஒரு சூப்பர் ஓவரா ஒரு 3 சூப்பர் ஓவரா நெக்ஸ்ட் வருமானு பாக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கே இன்னொரு சூப்பர் ஓவர் அவன் ட்விட்டர்ல பேசிட்டு இருந்தான் முந்தின மேட்சுக்கு. அதுக்கு எனக்கு என்ன கடைசியில காமெண்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா 2 சூப்பர் ஓவர் மேட்சோட முடிச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 3ஆவதுக்குள்ள போறது இல்லன்னு பிரச்சனை. அதுலதான் ரூல் கிளாரிட்டி இருக்கா, எத்தனை சூப்பர் ஓவருக்குள்ள போலாம்? இப்ப நீங்க அன்லெஸ் அதர்வைஸ் நீங்க டெசிஷன் வர்ற வரைக்கும் எத்தனை வேணா போலாம். பட் இந்த ஐபிஎல் என்னன்னா செகண்ட் சூப்பர் ஓவருக்கு நீங்க போய் செகண்ட் சூப்பர் ஓவர் டை ஆச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி 1 point each. இல்ல இப்ப நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சன்ரைசர்ஸ் மாதிரி ஒரு டீம்னா they only got 4 top batsmen. சரி, நீங்க ரெண்டாவது சூப்பர் ஓவர் போனீங்கன்னா it's going to affect the balance for them to send the next 3. சோ அத நீங்க ஈஸியா வந்துட்டு நீங்க சொல்லிடலாம். இப்போ சாக்கர்ல வர்ற வரைக்கும் வச்சுனே இருங்கடா பெனால்டி ஷூட் அவுட்ல. இப்ப சன்ரைசர்ஸ் இப்ப ஒரு சில டீம்லாம் they play according to the combination. சோ இவனுக்கு தகுந்த மாதிரி நான் இவனை மேன் டு மேன் மார்க்கிங் இவனை எடுக்கிறேங்கும் போது நான் 4 பேட்ஸ்மேன் வச்சு 5 bowler பம்ப் பண்ணுவேன். நீ ரெண்டாவது சூப்பர் ஓவர் ஆடுன்னு சொல்ற மாதிரி கார்த்திக் தியாகம் பண்ற மாதிரி அவர் தான் வந்து ஆடணும். கார்த்திக் தியாகி வந்து பேட்டிங் ஆடணும். நடக்கிற வேலையா அது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2 சூப்பர் ஓவர் மேல போகக்கூடாது. ஈவன் ரெண்டாவது சூப்பர் ஓவர் ஒரு சில டீம்ஸ்லாம் they are definitely going to struggle. The classic example is going to be இப்ப ஆர்சிபி நீங்க எடுத்துக்கோங்க. விராட் கோலி, ஏபி டி வில்லியர்ஸ், தேவதத் படிக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் பிஞ்ச் 3 பேரும் ஆடிட்டாங்க ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர் டை ஆச்சுன்னா ப்ளீஸ் கிவ் மீ நெக்ஸ்ட் 3 options for RCB batsmen to come and bat. பேட்ஸ்மேன்லாம் இல்ல பாஸ், எல்லாம் கிருபா தான் பாஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஷோ முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். ரைட், இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையணும். யாருக்கு 2 பாயிண்ட் வருது, ராயல் லாயலிஸ்டா இல்ல ராயலிஸ்டான்னு பாத்துடலாம். All of you have a good day. Stay home, stay safe. This is Ashwin, and do like, share and subscribe to my YouTube channel.